ஓம் சாந்தி 3/5/2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் குளிர்ந்த துளிகளை தெளித்து நீங்கள் ஒவ்வொருவரையும் குளிர்ச்சியானவர்களாக ஆக்க வேண்டும். நீங்கள் ஞானமழை பொழிகின்ற சீதலா தேவிகள் ஆவீர்கள். கேள்வி: தந்தை உங்களுக்கு ஞான கலசத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்? பதில்: ஞான கலசம் முதலில் தன்னை குளிர்வித்துக் கொண்டு பிறகு அனைவரையும் குளிர்விப்பதற்காக கிடைத்திருக்கிறது. இச்சமயம் ஒவ்வொருவரும் காம அக்னியில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காம சிதையிலிருந்து இறக்கி ஞான சிதையில் அமர வைக்க வேண்டும். ஆத்மா எப்போது தூய்மையாக குளிர்ந்ததாக ஆகிறதோ அப்போதுதான் தேவதை ஆக முடியும். ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஞான ஊசி போட்டு தூய்மையாக்க வேண்டும். இது உங்களுடைய ஆன்மீக சேவையாகும். இந்த முரளில பாபா இது பாடசாலையாக இருக்கு. பாடசாலை அப்படின்னா அங்க ஒரு குறிக்கோள் இருக்கும் தானே, அதுபோல உங்களுக்கும் குறிக்கோள் இருக்கு. நீங்க உங்களுடைய குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. யாருக்கு அதிர்ஷ்டத்துல இருக்கோ அவங்க தெரிஞ்சுப்பாங்க. யாருக்கு அதிர்ஷ்டத்துல இல்லையோ அவங்க புத்தியில ஞானம் பதியாது அப்படின்றார். அதனால ஜீவன் முக்திக்கு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. கடைசியில வரக்கூடியவங்க சொர்க்கத்துல வரமாட்டாங்க அப்படின்றார். கலியுகத்தினுடைய ஆத்மாக்கள் அவங்க எப்படி சொர்க்கத்திற்கு வர முடியும் அப்படின்றார். ஆரம்பத்துல இருந்து வரக்கூடியவங்க தானே சொர்க்கத்தை பார்க்க முடியும். நீங்க ஸ்பிரிச்சுவல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்றார். உலகத்துல இருக்கிறவங்க வெறும் சோஷியல் ஒர்க்கர்ஸ், சமூக சேவகர்கள். ஆனா நீங்க ஆன்மீக சமூக சேவகர்கள். நீங்க ஆத்மாக்களுக்கு ஞான ஊசி போடுறீங்க அப்படின்றார். உலகத்துல இருக்கிறவங்க அல்பகால ஆரோக்கியத்திற்காக ஹட்டயோகா சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது உடற்பயிற்சி, யோகா ஆசனாஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அதன் மூலமா வேணா தற்காலிக ஆரோக்கியம் வேணா கிடைக்கலாம். ஆனால் நீங்க ஒரு பாபாவோடு உங்க புத்தி யோகத்தை இணைத்தால் சதா காலத்திற்கு ஆரோக்கியமானவர்களாக ஆயிடுவீங்க என்றார். ஒவ்வொரு கல்பமும் நான் ஆஸ்தி கொடுக்குறேன், ஆனால் என்னுடைய ஜெயந்தியே கொண்டாடுறது இல்ல. கேலண்டர்ல இருந்து அந்த ஹாலிடேயை கூட எடுத்துட்டாங்க அப்படின்றார். சிவபாபாவுடைய ஜெயந்தியை தான் முக்கியமா கொண்டாடணும். ஏன்னா சிவபாபா தான் பாரதத்தை தங்க குருவியாக மாற்றி இருக்கிறார். மற்றவர்களுடைய ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறாங்க, என்ன பிரயோஜனம்? அவங்க எல்லாம் பாரதத்தை சொர்க்கமாக மாத்தினாங்களா அப்படின்னு கேட்கிறார். முரளியின் பாடல்: யார் தந்தையுடன் இருக்கிறார்களோ. ஓம் சாந்தி. யார் தந்தையுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஞான மழை பொழிகிறது. இப்போது மழை மற்றும் தந்தை அப்படி என்றால் தந்தையின் மழை என்றால் என்ன? ஆச்சரியப்படுவார்கள் அல்லவா? அதாவது யாராவது கேட்டாங்கன்னா யார் தந்தை கூட இருக்கிறாங்களோ அவங்க மீது ஞான மழை பொழிகிறது அப்படின்னா யாருக்கும் இது புரியாது, ஆச்சரியப்படுவாங்க. தந்தைக்கும் மழைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைப்பாங்க. உலகம் இந்த விஷயங்களை பற்றி அறிந்திருக்கவில்லை. இது ஞான மழை. உங்களை குளிர்ந்த சீதலா தேவிகளாக ஆக்குவதற்காக ஞான சிதையில் அமர வைக்கப்படுகிறது. உங்களுடைய பெயரே சீதலா தேவி என்பதாகும். ஒருவர் மட்டும் அப்படி சீதலா தேவியாக இருக்க மாட்டார் அல்லவா? நிச்சயமாக நிறைய பேர் இருப்பார்கள். அவர்கள் மூலம் பாரதம் குளிர்ந்ததாக ஆகிவிடுகிறது. இச்சமயம் அனைவரும் காம சிதையில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குளிர வைக்கக்கூடியவர்கள், குளிர்ந்த நீர் துளிகளை தெளிக்கக்கூடிய தேவிகள். இது ஞான துளிகள் ஆத்மாவின் மீது தெளிக்கப்படுகிறது. ஆத்மா தூய்மை ஆகுவதினால் குளிர்ந்து விடுகிறது. எப்படி அந்த மழையில நனைந்தால் சரீரம் குளிர்ச்சியாயிடும், அதுபோல இந்த ஞான மழையில நனைந்தால் ஆத்மா குளிர்ச்சியானதாக ஆயிடும். அதாவது குளிர்ச்சி ஆகிறது அப்படின்னா கர்மேந்திரியங்கள் குளிர்ந்து போகணும்.
குளிர்ச்சி ஆயிடணும். அப்படின்னா விகாரங்களுடைய ஒரு அம்சமோ வெப்பமோ இருக்கக்கூடாது, அடங்கிடணும். அப்ப ஆத்மா தூய்மையாகும் போதுதான் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் இங்கு குளிர்ச்சி அடைந்தால்தான் அங்கு தேவதைகள் ஆக முடியும். அதாவது ஆத்மா தூய்மையாகணும், கர்மேந்திரியங்களுக்குள்ள எந்த விதமான சஞ்சல தன்மையும் இருக்கக்கூடாது. அப்போதான் இங்கு இந்த நிலை அடைஞ்சாதான் அங்கு நீங்க தேவதைகளாக ஆக முடியும் அப்படின்றார். ஆஸ்திக உலகத்தில் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்ள மாட்டார்கள், நாஸ்திக உலகத்தில் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அதாவது ஆஸ்திகர்கள் அப்படின்னா சண்டை போட்டுக்க மாட்டாங்க, நாஸ்திகர்கள் அப்படின்னா சண்டை போட்டுப்பாங்க அப்படின்றார். ஆஸ்திகர்கள் அப்படின்னா யாரு? யார் தந்தையை தெரிஞ்சுக்கிட்டு ஆஸ்தி அடைஞ்சிருப்பாங்களோ அவங்க தான் ஆஸ்திகர்கள். அப்போ பரமாத்மானுடைய ஆஸ்தி அடைஞ்சவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க. யார் தந்தையை தெரிஞ்சுக்கலையோ, தந்தையினுடைய ஆஸ்தி அடையலையோ அவங்க தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்றார். நீங்கள் நாஸ்திகர்களாக ஏன் ஆனீர்கள் என்பதை எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். எந்த எல்லையற்ற தந்தையை காட் ஃபாதர் என்று சொல்கிறீர்களோ அப்படிப்பட்ட தந்தையை ஏன் மறந்துவிட்டீர்கள்? தந்தையின் தொழில் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அவர் பீஜ ரூபம், அதாவது விதை ரூபம், சச்சித் ஆனந்த சுரூபம், ஞானக்கடல், அமைதி கடல் என அனைத்து சிறப்பம்சங்களும் அவரிடம் இருக்கிறது. சிவ் பாபா மாயாவை வசப்படுத்துவதற்கான வசீகர மந்திரம் தருகிறார். நீங்கள் உங்களுடைய பரம்பிதா பரமாத்மா சிவனை நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். புத்தி யோகத்தை அவரிடம் வையுங்கள். இப்போது உங்களுடைய புத்தி யோகம் பழைய வீட்டின் பக்கம் போகக்கூடாது. புத்தி யோகம் பாபாவுடன் இணைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் என்னிடம் வர வேண்டும். உங்களை அழைத்து செல்வதற்காக நான் வழிகாட்டியாகி வந்திருக்கிறேன். பரமாத்மா சர்வசக்திவான் என்றால் அவர் இறந்துவிட்டவர்களை உயிர்ப்பிக்க முடியும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பாபா சொல்கிறார், செல்ல குழந்தைகளே, இந்த டிராமாவில் ஒவ்வொருவருக்கும் அனாதி பாகம் கிடைத்திருக்கிறது. நான் கிரியேட்டர், டைரக்டர், பிரின்சிபல் ஆக்டராக இருக்கிறேன். அதாவது படைப்பவராக, இயக்குனராக, முக்கியமான நடிகராக இருக்கிறேன். இருந்தாலும் டிராமாவின் பாகத்தை என்னால் எதுவும் செய்ய முடியாது. நானும் கூட டிராமாவின் பந்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று பரமாத்மா சுயம் அவரே சொல்கிறார். புதிய உலகம் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்று காந்திஜி சொன்னார். ஆனால் புதிய உலகத்தில் தூய்மை இருக்கும். அதை அவரால் உருவாக்க முடியாது. தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குவது என்பது தந்தையின் வேலையாகும். வேறு எந்த மனிதரும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. முக்திக்காக முயற்சி செய்கிறார்கள், அதாவது நாடகத்தின் பாகத்திலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மோட்சம் யாருக்கும் கிடைப்பதில்லை. பகவான் கூறுகிறார், எனக்கு கூட மோட்சம் கிடைப்பதில்லை. நானும் கூட சேவை செய்வதற்காக வரவேண்டி இருக்கிறது. பக்தர்களை திருப்திப்படுத்துவதற்காக வரவேண்டி இருக்கிறது. இந்த பாரதத்தை செல்வம் நிறைந்ததாக ஆக்குவதற்காக, இழந்துவிட்ட சுயராஜ்யத்தை திரும்பவும் கொடுப்பதற்காக, சால்வெண்ட் ஆக்குவதற்காக நானும் கூட தூய்மையற்ற சரீரத்தில், தூய்மையற்ற உலகத்தில் வரவேண்டி இருக்கிறது. எனக்கே மோட்சம் இல்லை, நானே இந்த காரியங்களெல்லாம் செய்யறதுக்காக இங்கே வரவேண்டி இருக்கிறது அப்படின்னா மனிதர்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஒவ்வொரு கல்பமும் ஆஸ்தி கொடுப்பதற்காக நான் வருகிறேன். என்னுடைய ஜெயந்தியை கூட இப்பொழுதெல்லாம் கொண்டாடுவதில்லை. கேலண்டரில் இருந்து விடுமுறையையும் கூட எடுத்து விட்டார்கள். இப்பொழுதெல்லாம் நாய் பூனைக்கெல்லாம் பர்த்டே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாய்களிடம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறார்கள். இன்றைய உலகத்தை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. ஃபாரின்ல எல்லாம் அந்த நாய்களுக்கும் பூனைகளுக்கும் எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க, எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க.
மனிதர்களை கூட அப்படி பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது திருப்பி பேசாது. மனிதர்கள் ஏதாவது சொன்னா திருப்பி பேசுவாங்க, பிரச்சனைகள் வருது. அதனால நாய்கள், பூனைகள் மீதெல்லாம் அன்பு செலுத்துறாங்க. பொறந்தா இது போல ஃபாரின்ல நாயா பிறக்கணும் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ஞானக் கடல் ஒரே ஒரு பரமாத்மா தான். என்னிடமிருந்து ஞான கங்கைகளாகிய நீங்கள் வெளிப்பட்டிருக்கிறீர்கள். உண்மையில் ஞான கங்கைகள் நீங்கள்தான். நீங்கள் தேவதைகள் அல்ல, நீங்கள் பிராமணர்கள். அதாவது கங்கா தேவி அப்படின்னு அந்த கங்கை அம்மனுக்கு ஹரித்வார்ல கோவில் இருக்கு. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், நீங்க தேவதைகள் கிடையாது, நீங்க பிராமணர்கள். அந்த பிராமண நிலையில இருக்கும் போதுதான் ஞான கங்கையாகி நீங்க எல்லாரையும் தூய்மையாக்கியிருக்கீங்க. தேவதைகள் யாரையும் தூய்மையாக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போது இந்த ராஜயோகத்தின் மூலம் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான யோகம் இதுதான். மற்ற அனைவருமே அல்பகால ஆரோக்கியத்திற்காக அநேக விதமான யோகங்களை கற்றுத்தருகிறார்கள். அதாவது உலகத்துல யோகா என்ற பெயர்ல ஹட்ட யோகா, உடல் ஆரோக்கியத்திற்காக அந்த உடற்பயிற்சி, ஆசனங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது அல்பகால ஆரோக்கியத்திற்காக அப்படின்றார் பாபா. இந்த ஒரு தந்தையுடன் யோகத்தை வைப்பதின் மூலம் நாம் சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிவிடுகிறோம். குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக சமூக சேவகர்கள். அவர்கள் உலகாய சமூக சேவகர்கள். நீங்கள் ஆத்மாக்கள் தூய்மையாக வேண்டுமென்று ஆத்மாக்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுகிறீர்கள். மற்ற அனைவருமே உலகாய சேவை செய்கிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! நீங்கள் காடை நினைவு செய்து காட் காடஸஸ் ஆகிவிடுகிறீர்கள். இதுவோ பாடசாலை. பாடசாலை என்றால் அதில் அவசியம் குறிக்கோள் என்பது இருக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் குறிக்கோளை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவர்களுடைய புத்தியில் ஞானம் பதிவதில்லை. ஜீவன் முக்தியிலும் கூட கொஞ்சம் பேர்தான் வருவார்கள். கடைசியில் வரக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் வர மாட்டார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், புத்தி யோகம் சதா ஒரு தந்தையிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும். பழைய வீடு, பழைய உலகத்தின் மீது புத்தி போகக்கூடாது. இப்படி ஒருமுகப்பட்ட மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையின் அனைத்து குணங்களையும் தனக்குள் தாரணை செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் ஞான துளிகளை தெளித்து அவர்களின் வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியானவர்களாக ஆக்க வேண்டும். வர்தானம், ஒவ்வொரு ஆத்மாவிடமும் அறுபடாத அன்பு வைத்து ஸ்நேகம் நிறைந்த விவகாரம் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எப்படி பாபாவிடம் அறுபடாத இடைவிடாத நிலையான அன்பு இருக்கிறதோ, உயர்ந்த பாவனை இருக்கிறதோ, நிச்சயம் இருக்கிறதோ, அதேபோல் பிராமண ஆத்மாக்களிடமும் ஆன்மீக அன்பு அறுபடாததாக இடைவிடாததாக இருக்க வேண்டும். யாருடைய சம்ஸ்காரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நடத்தையாக இருந்தாலும், பிராமண ஆத்மாக்களுக்கு முழு கல்பத்திலும் அறுபடாத சம்பந்தம் இருக்கிறது. ஈஸ்வரிய குடும்பமாக இருக்கிறது. தந்தை ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து ஈஸ்வரிய குடும்பத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நினைவு இருந்தது என்றால், ஆன்மீக அன்பு அறுபடாததாக இருந்தது என்றால், ஸ்நேகம் நிறைந்த விவகாரம் இருக்கும். மேலும் சகஜமாக வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், யார் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது சப்தத்தில் வருகிறாரோ,
எப்போது விரும்புகிறாரோ அப்போது சப்தத்திலிருந்து விடுபடுகிறாரோ அவர்தான் உள்நோக்கு முகமுடையவர் என்று சொல்லப்படுவார். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய குழந்தைகளாகிய நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகங்க. அதாவது நாலெட்ஜ்ஃபுல் ஆகங்க. யாராவது தவறு செய்கிறார்கள் என்றால் நீங்கள் செய்வது தவறு என்று சொல்லுங்கள். ஆனால் அவர்களுடைய தவறான விஷயங்களை மனதில் பதிய வைக்காதீர்கள். எந்த ஒரு தவறான விஷயத்தையும் தன்னுடைய உள்ளுணர்வில் வைத்திருந்தால் பார்வை மாறிவிடும், மேலும் உலகமும் மாறிவிடும். அதாவது எந்த அர்த்தத்துல பாபா சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, பார்வையின் மூலம் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால நீங்க யாருடைய தவறான விஷயத்தையாவது உள்ளுணர்வுல வச்சிருந்தீங்க, மனசுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா அவங்கள பார்க்கும் போது நீங்க பார்க்குற பார்வை மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி அந்த சூழ்நிலையும் மாறிடும். அதனால பார்வையின் மூலமா உலகம், எல்லாரையும் நல்ல பார்வையில பார்க்கணும். அதுக்கு உங்களுடைய உள்ளுணர்வுல யாருடைய தவறான விஷயங்களையும் பதிய வைக்க கூடாது அப்படின்றார். மேலும் மனதின் உள்ளுணர்வில் ஒருவேளை கெட்ட விஷயங்கள் அல்லது வீணெண்ணங்கள் இருந்தது என்றால் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக எப்படியாக முடியும்? நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். அவர் கண்மணிகளை திகழ்ந்திடுவோம். காலையில் இடம் வாணியை கேட்போம். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றே, யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே. மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றே, யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே. நலிவுறும் வாழ்வினை முடித்து விட்டே, நலமுற வாழ நான் ராஜயோகம் கற்றேன். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேன்.